பல நாட்டு கலாச்சாரம் ஒன்றுடைஞ்சி இருக்கிற இந்த இடத்த இசை இல்லாமல் நாங்களும் கொஞ்சம் பார்த்து ரசிப்போம். கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த காட்சிகளே அவற்றை தூண்டும். எது உணவை அல்லது பானத்தை உறிஞ்ச தூண்டும். புறத்தில் நகைக்கடைகளும் இல்லாமல் இல்லை. இவ்விடங்களில் கவனிக்கப்பட வேண்டியது தூய்மைகள். விக்கிரகடைகளோ இந்த சாப்பாட்டு சந்தையை அடிப்படையாக கொண்டுதான் இதனோடு உடுப்பு கடைகள் மற்றும் ஏனைய கடைகள் இங்கு அமைந்திருக்கின்றது. நகைக்கடையோ அல்லது உடுப்பு கடையோ எதுவாக இருந்தாலும் இந்த சாப்பாட்டு கடையை எண்ணித்தான் அதற்கான முக்கியத்துவம் வழங்கியே ஏனைய கடைகள் இருக்கின்றது. இந்த இடத்துல கார் பார்க்கிங் என்றது பெரிய பிரச்சனை தான். இருந்தாலும் உல்லாச பயணிகள் பலர் இங்கே வந்திருக்கின்றார்கள். வந்தது மட்டுமல்ல, அவர்கள் அநேகமாக சாதாரண பேருந்துகளூடாகவும் நடைபயணத்தினூடாகவும் ஏன் இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்துகளோட கூட வந்து செல்கின்றார்கள். இவ்விடமானது மிக திருட்டுகளும் இருக்கின்ற இடம். வாருங்கள் பார்ப்போம். இறைச்சி வகைகளோ அல்லது கடல் உணவு வகைகளோ வாட்டி சமைச்சு தரதுக்கு 10 விதமான சுவையோட இங்கே இருக்குமாம். அது மட்டுமல்ல, அது சுவை மிக்க சோஸும் இங்கே இருக்குதாம். பிறகு என்ன, தரைகளின் சுத்தத்தை கவனியுங்கள்.